இப்போது உபநயனம்னு சொல்லும்போது நீங்கள் இப்போ சொன்னில் தகப்பனார் வந்து மந்திரோபதேசம் பண்ணுறார், உபநயனம் பண்ணி வைக்கிறாள்னு. 10 வயசு தகப்பனாருக்கால கதியை அடைஞ்சு விட்றார். அப்போ யாரெல்லாம் தகுதி இருக்குது அந்த உபநயனத்தை அந்த குழந்தைக்கு பண்ணி வைக்கிறது? பண்ணி வைக்கிறதுங்கிறதே அது வந்து வக்காலத்து மாதிரி தான். முதல்ல உபநயனம் பண்ணுறதுக்கு அவருடைய ஜனகருக்கு அதிகாரம். ஏன்னா நெருக்கமானவர் அவர், ரொம்ப அவரிலேருந்தா இவன் வந்தான். ஆத்மாவை புத்திரநாமாசி. ஒரு ஜனகருக்கு அப்புறம் ஆறு வேணா உபநயனம் பண்ணலாம். இவனுக்கு மேலே அவள் சித்தப்பாவோ பெரியப்பாவோ தாத்தாவோ அப்படி எல்லாரும் பண்ணலாம். அவள் எல்லாமே இல்லை. ஆச்சாரியம் பண்ணலாம், வேதாத்தியனம் பண்ணி சொல்லி வைக்கிற ஆச்சாரியனே பண்ணலாம். அதுக்கே தகுதி உண்டு. ஒரு இடத்துல தர்மசாஸ்திரத்தில் வர்றது ஒரு படி வசத்தி பேசி விட்டார். அவர் அப்பா இருக்கார், அவர் எங்கேயோ இருந்தார், அவருக்கு பிராமண தர்மமே இல்லை. பிராமண புருவன் இதில் உபநயனும் காணம், எங்கேயோ போயிடுத்து. அப்படி ஒருத்தர் அப்பா. இந்த வேளையில் அவனை விட ஆச்சாரியனை பண்ணால் ஒரு சக்தியை சொல்கிறது, அவனே மீறி சொல்கிறதுன்னு. அதனால் தகுதியை சொல்கிற போது ஜனகபிதாக்கு முதல் தகுதி, பாக்கி யார் வேணால் பண்ணலாம். என்ன காரணம் கேட்டால், உபநயனங்கிறது இவனுடைய உரிமை, பிறப்புரிமை. இவனுடைய பிறப்புரிமையை நடைமுறைப்படுத்துறதுக்கு ஆளை தடுறமே தவிர ஒரு ஆளை வச்சிருந்து இதை சொல்கிறதுன்னு வரவே கூடாது. அப்பா இருந்தால் தான் உபநயனம், அப்பா செத்து போனால் உபநயனமாக இருக்கப்படாத. பிறப்புரிமை இது. அதனால் அவனுக்கு அந்த வயசு வந்து விட்டால் அது வரணும். பிறப்புரிமைங்கிறதுக்கு உங்களுக்கு அத்தாட்சிக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்கிறேன். மனுஸ்மிருதியில் என்ன பண்ணுறார், குழந்தை வயசாச்சு, பொன் குழந்தை, கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். அப்பா பேசாத இருக்கார். அப்போ மனு சொன்னார், இதை பாருமா, உங்கள் அப்பா உன்னுடைய உரிமையை நடைமுறைப்படுத்துறதுக்கு தயாராக இல்லாத உட்காந்துருக்கார். அவரை ஞாபகப்படுத்தியும் பிரயோஜனம் இல்லை. நீ ஒன்று செய், நீ பெரியவளாயிட்டே இல்லையோ, ஒரு 3 வருஷம் அவனுக்காக டைம் கொடு. அதுக்குள்ளே ஏதாவது பண்ணுறானா பாரு. அப்புறம் ஒன்றும் பண்ணலையே சொன்னால் உங்கள் அப்பா எந்த மாதிரி மாப்பிள்ளையை தேடுகிறோ அந்த மாப்பிள்ளையை நீயே தேடிக்கோ. அதனால் காத்துன்னு உட்காந்துருக்காருன்னார். ஏன்னா அவர் அப்படி சப்ஜெக்ட் நிறைய டைம் கொடுத்துட்டார். 3 வருஷம் கொடுத்துருக்கார். 3 வருஷான்யுதி சேத குமார் நிருதுமதி சதி ஊர்தந்து காலாதேதஸ்மாத் விந்தேத சதுரசம்பதி. எதுக்கு நான் சொன்னேன்னா, அவளுடைய உரிமை. அதனால் உபநயனம் அவனுடைய உரிமை. யாரும் இல்லைன்னா ஆச்சாரியனே போடலாம். இப்போ ஒரே தாயினுடைய வயத்தில் பிறந்த 2 குழந்தைகள், இந்த 2 பிள்ளைக்கும் ஒரே வேதியிலையோ ஒரே ஆச்சாரியனோ ஒரே லக்னத்தில் உபநயனம் பண்ணலாமோ? பிறப்பில் சாதாரணமாக நம்மள்ட்ட எல்லாம் ஒவ்வொரு குழந்தையாக தான் பிறக்கிறதுன்னு சாதாரணமாக தெரியறது. அபூர்வமாக 2 குழந்தை பிறக்கும். அதுக்கு யமலால்னு பேர். 2 குழந்தைகளே பேர். 2 குழந்தைகள் பிறந்ததுனால ஜென்மனோ ஜெயிஷ்டியம்னு சொல்கிறார். பிறப்பில் பிறந்தவன் யாரு முதல்லையோ அவன் ஜேஷ்டன், அதுக்கு அடுத்த வந்தவன் இன்னொருத்தன் சொல்கிறான். அப்போ அது 2 அண்ணா தம்பிகளாக இருந்தால் கூட ஒரு சமத்துவம் இருக்குது. நீங்கள் கர்ப்பாஷ்டம்னு கணக்கெடுத்தா 2 பேருக்கு ஈக்குவலாக வருது. அப்போ காலம் 2 பேருக்கு ஒன்றா வர்றதுனால 2 பேரும் சேர்த்து பண்ணணுட்டார். கர்ப்பாஷ்டம்னு இந்த 2 குழந்தைகள் எடுத்தால் கரெக்டாக இருக்குது. 7 வயசு முடியும். 2 பேரும் கரெக்டு. அந்த சரியான காலம் வந்து கொடுத்து 2 பேரும் தயாராகிட்டா நான் 2 பேரும் கொடுக்கணும். நீங்களே சாதாரண விஷயத்தில் ஏதோ ஒரு போட்டி வைக்கிறீர்கள். ஒருத்தன் 896 வாங்கினா மார்க்கு, இன்னொருத்தர் அதே 896ன்னா என்ன பண்ணுவேன்? 2 பேருக்குமா கொடுப்பார். அதுக்காக ஒருத்தர் அதில் குறைக்க முடியுமா உங்களால்? அதனால் பிறப்பில் 2 பேரும் ஈக்குவலாக இருக்கிறதுனால யமலனுக்கு மட்டும் சேத்தா போல் உபநயனம் பண்ணலாம், சேத்தா போல் பண்ணலாம்னு வச்சுருக்கார். அதனால் அங்கே அது சாஸ்திர சம்மதம் 2 பேராக சேர்ந்தது. யமலன் அல்லாததில் சாஸ்திர சம்மதம் இல்லை. அதனால தான் யமலனுக்கு மட்டும் சாஸ்திர சம்மதம் எப்போ சொல்லியாச்சோ, பாக்கி பிறந்த குழந்தைகளில் எல்லாம் ஒரே வேதியில் ஒரே ஆச்சாரியன் ஒரே சமயத்தில் உபநயனமே நடக்கப்படாது, நடக்கவே முடியாது. ஏன்னா எப்போ இருக்கா யமலனுக்கு மட்டும் இருக்குன்னு எப்போ சொல்கிறாரோ, யமலன் எல்லாத்துவருக்கு இல்லைன்னு தானா ஆயிடுத்த, அதில் தானாக தெரியறத. அதனால் மற்ற வாழ்க்கை இல்லை, அவளுக்கு 2 பேரும் சேர்த்தா போல பண்ணலாம்.